Hi guys, welcome to my YouTube channel and thanks for coming here. So now let us see about the most important topic and yet easily scoring topic for NEET and as well as for 11th CBSE board. So now here what we are going to see in this chapter is about we will see about the general basics of cell cycle and cell division, about the new diagram in the new edition of the textbook, the additional points in the previous topic, and about cytokinesis, meiosis and summary. So here I will not be teaching about those contents which are already present in the CBSE textbook, but certain things which are required for NEET but are outside NCERT. So the first topic which is the general basics. So general basics first நம்மளுக்கு இப்போ குரோமோசோம்னா என்ன தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு குரோமோசோம் வந்து இதுதான் சென்ட்ரோமியர். திஸ் இஸ் த சென்ட்ரோமியர். டிப்பிக்கல் குரோமோசோம் நம்மளுக்கெல்லாம் தெரியுமா, அதோட ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும். இதை நம்ம ஆர்ம் சொல்லுவோம். ஸோ இட் ஹஸ் 2 arms. ஓகேவா? அண்ட் திஸ் இஸ் த சென்ட்ரோமியர் and this as such is one chromosome. This is not the first chromosome like just one chromosome அவ்வளோதான். சரி, ஸோ இது ஒரு chromatid. ஸோ this entire thing இருக்குல்ல, இது வந்து one chromatid chromosome. So this is called as the chromatid. இதுதான் chromatid அப்படின்னு சொல்லுவோம். So this is the centromere. These are two other arms of the centromere. Centromere arms. இது one chromatid chromosome. ஸோ when இது வந்து நார்மலாக இப்படி இருக்கும். ஸோ இது டூப்ளிகேட் ஆகிடுச்சுன்னா கண்டென்ட் டூப்ளிகேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டூப்ளிகேட் ஆகிடுச்சுன்னா எப்படி ஆகும்னா, இப்படி இது சென்ட்ரோமியர் இருந்துச்சுன்னா இது இப்படி இருக்கும். இது ஒரு குரோமேட்டட், இது வந்து இன்னொரு குரோமேட்டட். ஸோ இது டூப்ளிகேட் ஆகிடுச்சு. இப்படி இருந்தது அதோட காப்பி, இதோட காப்பி இது. ஓகேவா? ஸோ இதோட காப்பி இப்படி ஆகிடுச்சு. ஸோ அதோட டூப்ளிகேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தோன்னா இது வந்து ஒன் டூப்ளிகேட்டட் குரோமோசோம். இதில் பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரியும், இதில் 4 ஆர்ம்ஸ் இருக்குது. 1 2 3 4 அண்ட் ஒரு சென்ட்ரோமியர் தான், பட் 2 குரோமேட்டட். இதில் ஒரு குரோமேட்டட் தான், 2 ஆர்ம்ஸு, ஒரு சென்ட்ரோமியர். ஓகேவா? இதில் வந்து 4 ஆர்ம்ஸு, ஒரு சென்ட்ரோமியர், 2 குரோமேட்டட் இருக்குது. ஸோ இது ஒரு டூப்ளிகேட்டட் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு டிப்பிக்கல் செல்குள்ளே பார்க்கலாம். நம்ம ஒரு சாதாரண செல் எடுத்துக்கலாம். செல் சப்போஸ் வி ஹாவ் ஹியூமன் செல் எடுத்துக்கலாம். 2n is equals to 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. இது வந்து ஹியூமன்ஸில் வந்து 2n வந்து 46 குரோமோசோம் இருக்குது. ஸோ அப்போ நம்ம சப்போஸ் அப்படி வரைஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு குரோமோசோம், இது 2வது குரோமோசோம், 3வது குரோமோசோம், 4வது குரோமோசோம், இந்த மாதிரி 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. இது 2n is equals to 46 குரோமோசோம். ஸோ சப்போஸ் லெட்ஸ் டேக் இது ஒரு பேர், இது வந்து 23 குரோமோசோம்ஸ், இது அடுத்து 23 குரோமோசோம்ஸ். இதே மாதிரி 23 வரைக்கும் குரோமோசோம் இருக்குது. ஸோ 23 இதில் வந்து 23 குரோமோசோம்ஸ் இருக்குது, இதில் 23 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ மொத்தமாக 2n is equals to 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படின்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் சொல்லுவோம். எப்படின்னா நம்ம சும்மா எடுத்துக்கலாம், இது வந்து மேல்லேருந்து வருது, இது மதர்லேருந்து வருது, இது இது ஃபாதர்லேருந்து வருது, இது ஃபீமேல், அதாவது மதர்லேருந்து வருதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இது மேலோட இது ஃபஸ்ட்டு குரோமோசோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது செகண்ட் குரோமோசோம், இது தேர்ட் குரோமோசோம், இது ஃபோர்த் குரோமோசோம், லைக் இது அவனோட 23rd குரோமோசோம். So we have 23 pairs, 23rd chromosome. So during meiosis அப்போ ஹாஃபாக பிரிஞ்சு அப்பாவோட 23 குரோமோசோம்ஸும் அப்புறம் மியோசிஸ் அப்போ பிரிஞ்சு அம்மாவோட 23 குரோமோசோம்ஸும் வந்து சேரும்போது ஆஃப்டர் த ஃபர்டிலைசேஷன் 46 குரோமோசோம்ஸ் மறுபடியும் நம்ம வந்து கிடச்சிது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேர் மட்டும் இருக்குல்ல, இதுதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம் சொல்லுவாங்க. ஹோமோலோகஸ் குரோமோசோம் ஒரே குரோமோசோம், அது அம்மாலேருந்து வந்திருக்கு, அப்பாலேருந்து வந்திருக்கு. ஸோ இதுதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். இது நம்மளுக்கு முன்னாடி அடுத்ததாக மியோசிஸ் மைட்டோசிஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹோமோலோகஸ் குரோமோசோம்னு என்ன புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோமோலோகஸ் குரோமோசோம்னா என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு குரோமோசோம் அப்பாலேருந்தும் அம்மாலேருந்தும் அந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வி கால் இட் அஸ் ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ இது ஒரு குரோமோசோம். இது டூப்ளிகேட் ஆனால் வர்றது தான் இப்படி வரும். கரெக்டாக?
இது டூப்ளிகேட் ஆகி வராது. இது 3rd குரோமோசோம், இது 4th குரோமோசோம், இதேமாதிரி இது 23rd குரோமோசோம். இது அப்பா அது அப்படின்னா அம்மா அதுவும் அதே மாதிரி தான். இடம் இல்லை, ஸோ லைக் போட்டுருக்கலாம். இது 3rd, இது 4th and so on till 23rd chromosome. So இப்போ வந்து these are the set of duplicated chromosomes which are ready for meiosis. Duplicated chromosomes, இதுதான் duplicated ஆன chromosomes. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோன்னா 4 arms இருக்குது and 2 chromatid chromosomes. So these are all about like general basics. And an additional point என்ன அப்படின்னா, இதில் இன் குரோமோசோமில் பார்த்தோன்னா ஆஸ் ஐ செட் ஒரு குரோமோசோம் இருக்குது அப்படின்னா அதில் வந்து சென்ட்ரோமியர் இருக்கும். இதுதான் நம்ம சென்ட்ரோமியர். ஸோ டூப்ளிகேஷன் அப்போ பார்த்தோன்னா இப்படி இருக்குல்ல குரோமோசோம். ஸோ டூப்ளிகேஷன் அப்போ டூப்ளிகேட் குரோமோசோமில் பார்த்தோன்னா சைடில் வந்து 2 ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் this is called kinetochores. இந்த கைனட்டோகோர்ஸ் எதுக்கு அப்படின்னா ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து சென்ட்ரோசோம்லேருந்து வர ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் வந்து அட்டாச் ஆகிறதுக்காக. அப்போ 2ஆக பிரிஞ்சிடும். ஸோ லைக் இது எப்படி ஆகிடும் அப்படின்னா இப்படி ஆகிடும். இப்படி பிரிஞ்சிடும். ஸோ அதுமாதிரி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் அட்டாச் ஆகிறதுக்கு இருக்கிறது தான் கைனட்டோகோர்ஸ். லைக் பட்டன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் மாதிரி இருக்கும். அதான் கைனட்டோகோர்ஸ். ஸோ பேசிக்ஸ், ஜென்ரல் பேசிக்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரோமியர் இருக்குது. ஒரு சென்ட்ரோமியரில் ஒரு குரோமேட்டிட் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு குரோமோசோம். ஒரு குரோமோசோம் அப்படின்னா அதான் வீட்டில் ஒரு குரோமோசோம்னா இட் வில் ஹேவ் ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும், ஒரு குரோமேட்டிட் இருக்குது. அண்ட் இது 2 ஆம், இது ஒரு ஆம் அண்ட் இது இன்னொரு ஆம். ஓகே, இது டூப்ளிகேட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு 4 ஆர்ம்ஸ் வந்துடுது. ஸோ ஒரே சென்ட்ரோமியர் தான் இருக்கும். அண்ட் இட்ஸ் 4 ஆர்ம்ஸ். ஸோ ஒரு ஆம் இது, அதோட இன்னொரு ஆம், இது 3rd ஆம், இது 4th ஆம். ஸோ இந்த மாதிரி 4 ஆர்ம்ஸ் இருக்குது. இதில் ஒரு சென்ட்ரோமியர் தான், இது ஒரு சென்ட்ரோமியர் தான். அண்ட் திஸ் இஸ் த டூப்ளிகேட்டட் குரோமோசோம். ஹியூமன்ஸில் we know that 2n is equal to 46 chromosomes. அண்ட் அப்பாலேருந்து வர்றது ஃப்ரம் த ஃபாதர்லேருந்து வர்றது வந்து 23 chromosomes, மதர்லேருந்து வர 23 chromosomes. ஸோ இந்த ஃபஸ்ட்டு குரோமோசோம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் த மதர் தட் டுகெதர் இஸ் கால்ட் as the homologous chromosome. Homologous chromosome அப்படின்னு சொல்கிறோம். whereas after duplication இது இந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதே சமயத்தில் இது திஸ் இஸ் கால்ட் homologous. அப்பயும் இதுதான் homologous chromosome. இது homologous chromosome தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த டூப்ளிகேட்டட் குரோமோசோம். அண்ட் ஒன்று என்ன, டூப்ளிகேஷன் அப்போ தில் ஹேவ் கைனட்டோகோர்ஸ் இருக்கும். அந்த கைனட்டோகோர்ஸ் எதுனா அதுதான் ஸ்பிண்டில் ஃபைபர் வந்து அட்டாச் ஆகிறது. சரியா? ஸோ இந்த சென்ட்ரோமியர் சொன்னல, இந்த சென்ட்ரோமியர் இஸ் த primary constriction. இது சென்ட்ரோமியர் தான். விச் இஸ் த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டாங்கன்னா சென்ட்ரோமியர் தான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா? இப்போது செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு எதாவது இருக்கா அப்படின்னா இருக்குது. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் எதுனா இன்னும் கொஞ்சம் தான் போன பிறகு தெரியும். என்னென்னா செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா தட் இஸ் அ சேட்டலைட் குரோமோசோம். ஸோ இது சென்ட்ரோமியர் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கா, தேர் வில் பி செகண்டரி கன்ஸ்ட்ரக்ட் ஆகி மேலே ஒன்று இருக்கும். சரியா? ஸோ இதுதான் இஸ் கால்ட் அஸ் த satellite chromosome. ஓகே, பிகாஸ் சேட்டலைட் மாதிரி முட்டை மாதிரி இருக்குது. ஏன் இந்த சேட்டலைட்னா ஸ்டெயின் பண்ணும்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தெரியாது. ஸோ இதை சொல்லணும்னா இதுதான் த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். வேறஸ் இது பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். திஸ் இஸ் த சென்ட்ரோமியர். ஓகேவா? இதுதான் சென்ட்ரோமியர். ஸோ இது எப்படி சேட்டலைட், ஏது சேட்டலைட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயின் பண்ணுறப்போ அந்த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ இது எப்படி தெரியும் அப்படின்னா இப்படி ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே சும்மா ஒரு முட்டை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது லைக் சேட்டலைட் மாதிரி இருக்குல்ல. ஸோ இதாவது மாதிரி சும்மா இருக்குன்னா எந்த கனெக்ஷனுமே சேட்டலைட் மாதிரி தெரியும் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது. பிகாஸ் நடுவில் இருக்கிற செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரெயின் ஆகாது. ஸோ அதனால தான் இட் இஸ் கால்ட் சேட்டலைட் குரோமோசோம். பிகாஸ் சேட்டலைட் மாதிரி இருக்குது, முட்டை தனியாக இருக்குது வெளில அந்த மாதிரி. ஸோ தட் இஸ் கால்ட் சேட்டலைட் குரோமோசோம். ஸோ சென்ட்ரோமியர் இஸ் த பிரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன். செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன் எதுனா அதுதான் சேட்டலைட் குரோமோசோமாக சேட்டலைட்டாக மாற்றுது. செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன், திஸ் இஸ் த செகண்டரி கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ until now this is the general basics that we have seen. So general basics,
பார்த்து முடிச்சிட்டோம். Now the new diagram which is present in the latest edition of NCERT latest editionல இருக்குது. 2000 இந்த எனக்கு கிட்டத்தட்ட நான் படிக்கும் போது இந்த புக் வந்து 2016 கிடச்சிது. ஸோ அதில் பார்த்தோன்னா யூ வில் ஹாவ் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் இருக்கும். இந்த டயக்ராம்னு திஸ் இஸ் த லேட்டஸ்ட், ஐ மீன் லேட்டான எடிஷன், நாட் த ரீசெண்ட் ஒன். சரி, இதுக்கு முன்னாடியே இந்த எடிஷனில் தான் இந்த டயக்ராம் இருக்கும். ஸோ நவ் வில் டாக் அபவுட் த நியூ டயக்ராம் அண்ட் வாட் ஆர் த அசோசியேட்டட் இன்ஃபர்மேஷன், அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நியூ டயக்ராமில் இருக்கிறத இப்போ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்க்குறீங்க, இதுதான் புது எடிஷனில் கொடுத்துருக்க செல் சைக்கிளோட டயக்ராம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும், செல் சைக்கிளில் வந்து G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ் அண்ட் M ஃபேஸ் இருக்குது. ஸோ இது எப்படி லைக், ஸோ G1 ஃபேஸ், S ஃபேஸ் அண்ட் G2 ஃபேஸ்லாம் சேர்த்து வில் கால் இட் அஸ் த இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்ஃபேஸ்னா G1S அண்ட் G2. ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டர்ஃபேஸ். அதுக்கப்புறம் வர்றது ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ், அண்ட் டீலோஃபேஸ். ஸோ இதில் மாதிரிலாம் வரும். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, we have a mnemonic for it. ஸோ என்ன mnemonic இருக்குன்னா, பெரிய லைக் ஜஸ்ட் ஷார்ட் ஃபார்ம் மாதிரி. அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். என்னென்னா ஐபி மேட். சரியா, இந்த ஐபி மேட் தான். ஸோ mnemonic என்ன, ஐபி மேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐபி மேட் அப்படின்னா ஜஸ்ட் மேட்னா பாயன் பண்ணி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐபி மேட் அப்படியே பழகிக்குவோம். ஸோ அது ஈஸி. ஸோ இது இன்டர்ஃபேஸ், இது ப்ராஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ். அதுதான் ஐபி மேட். ஓகேவா, திஸ் இஸ் த நிமோனிக் ஹியர். அண்ட் இதில் என்ன எக்ஸ்ட்ராவாக இந்த செல் சைக்கிள் என்ன பார்க்கணுன்னா, ஸோ செல் சைக்கிளில் 2 செக் பாயிண்ட் இருக்குது. டு என்ஷூர் தட் செல் சைக்கிள் கரெக்டாக ஆர்டராக போகுது அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக தேர் ஆர் 2 செக் பாயிண்ட்ஸ். ஸோ தேர் ஆர் 2 செக் பாயிண்ட்ஸ் இன் த செல் சைக்கிள். அந்த 2 செக் பாயிண்ட் எங்கெங்க அப்படின்னா, ஒரு செக் பாயிண்ட் வந்து G1க்கும் Sக்கும் நடுவில் வர செக் பாயிண்ட். ஸோ ஒன் செக் பாயிண்ட் வந்து G1க்கும் Sக்கும் நடுவில் வர செக் பாயிண்ட். அண்ட் அனதர் செக் பாயிண்ட் எங்கன்னா G2க்கும் ப்ரோஃபேஸுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு செக் பாயிண்ட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, நீங்கள் மார்க் பண்ணுறதையே நீங்கள் உங்கள் டயக்ராம்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படின்னா, இது நல்லா G1 அண்ட் S இருக்குல்ல, G1 and S நல்லா கலர் அடித்து டிஃப்ரெண்ட் ஒரு யூஸ் டிஃப்ரெண்ட் பென் கலர் அடித்து இதில் செக் பாயிண்ட் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ திஸ் வில் பி மச் ஹெல்ப்ஃபுல். when you just take a glance, you will know that there are 2 checkpoints and between which 2 phases நடுவில் செக் பாயிண்ட் வருது அப்படின்னு தெரியும். G1க்கு Sக்கு நடுவில் ஒரு செக் பாயிண்ட். செகண்ட் செக் பாயிண்ட் வந்து இஸ் பிட்வீன் G2 அண்ட் த ப்ரோஃபேஸ். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இதுக்கு G1 அண்ட் ப்ரோஃபேஸ் நடுவில் ஒரு செக் பாயிண்ட். ஸோ அங்கே போய் ரைட் செக் பாயிண்ட் அங்கே ஒன்று இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ திஸ் இஸ் த கிளாரிஃபிகேஷன். இது தான் இங்கே எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம பார்க்கணும். அண்ட் G0 ஃபேஸ் அப்படின்னா குவைசன் ஸ்டேஜ் சொல்லுவோம், அது நம்மளுக்கு தெரியும். இட்ஸ் கால்ட் த குவைஸ். போன எடிஷனில் பார்த்தோம் அப்படின்னா இது கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்க G0 இங்கே என்ன சைட்டோகைனஸ், அடுத்தது G0க்கு அப்புறம் போகுது அப்படின்னு வரும். ஆக்சுவலாக இதுவும் லைக் இந்த மாதிரி இதுக்கும் இந்த புது டயக்ராமுக்கும் என்ன மச் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, G1லேருந்து குவைசன் ஸ்டேஜ் போய்ட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ ஆஃப்டர் சைட்டோகைனசிஸ்க்கு அப்புறம் செல்ஸ் G1 ஃபேஸ்க்கு போகும். அப்போதைக்கு அந்த செல்ஸ் சைக்கிளில் இருக்க வேண்டியது அவசியம் இல்லை அப்படின்னா இட் வில் டேக் G0 ஃபேஸ்க்குள்ளே போய்டும். G0 ஃபேஸ்க்குள்ளே போயிட்ட பிறகு அப்புறம் எப்போ தேவையோ மறுபடியும் இட் கம்ஸ் இன்டு G1 ஃபேஸ், அப்புறம் S, G2 அந்த சைக்கிள் கண்டினியூஸ். சரியா, சைக்கிள் இப்படி தான் போகுது. ஸோ இந்த this G1, S and G2 இந்த இன்டர்ஃபேஸ் வந்து இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் மோர் தென் 95%. இதை என்சிஆர்டிலே கொடுத்துருக்காங்க. பட் இது வேறு எப்படி கேட்கலாம், எம் ஃபேஸ் எவ்வளோ அக்கௌண்ட்ஸ் ஃபார் எவ்வளோ பர்சன்ட் ஆஃப் த சேல்ஸ் இருக்குது அப்படின்னு. இது கிரேட்டர் தென் 95%, லைக் டெக் 96% எடுத்துக்கோம் அப்படின்னா அவங்க ஆப்ஷன் என்ன இருக்கும், லெஸ் தேன் 5%. பிகாஸ் இது கிரேட்டர் தேன் 95% இருக்குது. ஸோ எம் ஃபேஸ் வந்து மைட்டோசிஸ் ஃபேஸ் வந்து இட் வில் பி லெஸ் தேன் 5% இருக்கும். ஸோ இது என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ வாட் யூ நீட் டு நோ வந்து less than 5% accounts for M phase. So M phase cell cycle it accounts for less than 5%. So cell cycle பார்க்கணும். So just a quick recap. Cell cycle we have these phases, interphase, and this is called the
எம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இன்டர்ஃபேஸ் அண்ட் எம் ஃபேஸ் அப்படின்னு செல் சைக்கிள் 2 இருக்குது. இன்டர்ஃபேஸ் என்ன G1s அண்ட் G2 ஃபேஸஸ். அண்ட் எம் ஃபேஸில் பார்த்தோன்னா ப்ரோஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனாஃபேஸ் அண்ட் டீலோஃபேஸ் இருக்குது. இது எப்படி நான் வச்சுக்கிறது அப்படின்னா ஐபி மேட் அப்படியே ஜஸ்ட் சொல்லி பார்த்தா வந்துடும். ஐபி மேட் அப்படின்னு வந்துடும் செல் சைக்கிளில் ஐபி மேட். இதில் பார்க்க வேண்டியதுன்னா there are 2 செக் பாயிண்ட்ஸ், 2 செக் பாயிண்ட் இருக்குது. G1 அண்ட் எஸ். G1க்கும் எஸ்ஸுக்கு நடுவில் ஒரு செக் பாயிண்ட் as we can see here. G1க்கும் எஸ்ஸுக்கு நடுவில் செக் பாயிண்ட் இருக்குது. அண்ட் G2க்கும் ப்ரோஃபேஸ்க்கு நடுவில் ஒரு செக் பாயிண்ட். G2 அண்ட் ப்ரோஃபேஸ்க்கு நடுவில் another செக் பாயிண்ட். ஸோ டயக்ராம்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ஈஸி ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ்க்காக ஈஸியாக இருக்கும். அண்ட் இங்கே ஹொரைசன் ஸ்டேஜ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த நியூ டயக்ராம் விச் இஸ் கிவன் த லேட்டஸ்ட் எடிஷன். ஸோ இது மோஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ திஸ் இஸ் த நியூ டயக்ராம். அண்ட் அது ரிலேட்டடாக என்ன எக்ஸ்ட்ரா தேவையோ அது. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று கூட யூ கேன் மேக் அ ட்ரா, ஒரு நோட் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த G1 ஃபேஸில் செல்ஸ் எப்படி இருக்கும்? ஸோ இந்த இதிலே கூட நீங்கள் லைக் ஆர்கனல் டூப்ளிகேஷன் அண்ட் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ், கண்டினியூஸ்லி க்ரோஸ் கண்டினியூஸ்லி அந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இட் ஜஸ்ட் அது பக்கத்தில் இப்படி ஒன்றும் வரைஞ்சி வச்சுக்கோம். ஸோ தட் இல்லைன்னு G1 ஃபேஸில் டூப்ளிகேஷன் நடக்காது. ஸோ ஆர்கனல் டூப்ளிகேஷன் வில் கெட் ஸ்டார்ட் ஆகும். ஸோ லைக் it will be 2n அப்படின்னு இருக்கும். Cells will be metabolically active and it grows continuously. So we'll have a organelle duplication and metabolically active and continuous growth. So just points cell cycle நீ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் எஸ் ஃபேஸில் என்ன இருக்கும்? வில் ஹேவ் ஆஸ் யூஷுவலி எஸ் ஃபேஸ் இஸ் சிந்தசிஸ் ஃபேஸ். அப்போ டிஎன்ஏ சிந்தசிஸ் நடக்கும். ஸோ அப்போ வந்து செல் டூப்ளிகேட் என்ன எப்படி இருக்கும்? It will have 4 arms. முன்னாடியே பார்த்தோம். ஸோ 2n வந்து it will have 4 arms இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் ரெப்ளிகேஷன் will occur. So DNA synthesis and replication will occur. It's getting ready for the M phase. ஸோ அதனால centriole duplication occurs here. இது S phase. S phase DNA synthesis, replication and centriole duplication நடக்குது. G2 phaseல பார்த்தோம்னா it is getting ready for division. ஸோ அதனால் cytoplasm growth ஆகுது. cytoplasm நல்லா it is becoming bulkier so that it can undergo the M phase. cytoplasm வந்து it grows, it gets bigger, it gets synthesis of cytoplasm and proteins எல்லாம் it is getting synthesized. ஸோ digital divide நிறைய proteins தேவை. ஸோ அந்த மாதிரி protein synthesis இங்கே நடக்குது for meiosis. and even here the cell growth வந்து continue ஆகிட்டே இருக்கும். cell growth continues. ஸோ அந்த மாதிரி செல் சைக்கிளே இஃப் யூ மேக் எ நோட் ஸோ ஈஸியாக எழுதிட்டா ஈஸியாக இருக்கும். ஸோ என்ன இருக்குது? இது செல் சைக்கிளில் வந்து எம் ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இருக்குது. எம் ஃபேஸ் வந்து இட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் less than 5%. எப்படி தெரியும்? பிகாஸ் இன்டர்ஃபேஸ் வந்து greater than 95% என்சிஆர்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் G0 phase is called quiescent stage. It is an inactive suspend the cell cycle. ஸோ செல் சைக்கிள் சஸ்பெண்ட் ஆகணும். ஏன்னா இட் இஸ் an exiting the cell cycle எக்ஸிட் பண்ணலை. பிகாஸ் வெளியே அப்படியே போயிடல, மறுபடியும் உள்ளுக்கு வருது. ஸோ அதனால் இட் இஸ் சஸ்பெண்ட் த செல் சைக்கிள். ஸோ G0க்குள்ளே போய் சஸ்பெண்ட் ஆகி மறுபடியும் G1க்கு வந்து இட் ரெஸ்யூம் த செல் சைக்கிள் வந்து திஸ் இஸ் எம் ஃபேஸ். ஸோ G1ல ஆர்கனல் டூப்ளிகேஷன், மெட்டபாலிக்கலி இட் வில் பி வெரி ஆக்டிவ் அண்ட் இட் கண்டினியூஸ் க்ரோத் காமிக்கும். இது G1ல இட் வில் ஹேவ் திஸ் டைப் ஆஃப் சிங்கிள் குரோமாட்டிட் குரோமோசோம் 2n இருக்கும். வேரஸ் இஃப் யூ சி இங்கே இருக்கிற குரோமோசோம் கண்டென்ட்டாக 2C அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோ. இங்கே டூப்ளிகேட் ஆகலை ஒன்றும். இட் இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் டூப்ளிகேஷன். எஸ் ஃபேஸில் சிந்தசிஸ் நடக்குது, அங்கே டூப்ளிகேட் ஆகுது. ஸோ 2n அப்படின்ற நம்பர் ஆஃப் குரோமோசோம் சேம், பட் அமௌண்ட் இங்கே 2C அமௌண்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா இங்கே டூப்ளிகேட் ஆகிடுச்சா. ஸோ அதனால் இங்கே 4C அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம் குவான்டிட்டி பற்றி பார்த்தோன்னா 4C அமௌண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்குது. பட் சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் 2n நம்பர் தான் இருக்குது. இது மறுபடியும் இது ஒரே குரோமோசோம் தான், இது ஒன்று குரோமோசோம் தான். திஸ் இஸ் அபவுட் த நியூ டயக்ராம் அண்ட் த அசோசியேட்டட் திங்ஸ் வித் த செல் சைக்கிள். அண்ட் இன்னொன்று ஒன் மோர் திங் டு ஷேர். இதில் என்னென்னா ஐ செட் தேர் ஆர் 2 செக் பாயிண்ட்ஸ், G1s அண்ட் G2 ப்ரோஃபேஸ் செக் பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த ஃபஸ்ட் செக் பாயிண்ட் இருக்குல்ல G1s checkpoint. இந்த செக் பாயிண்ட் திஸ் இஸ் அ மேஜர் செக் பாயிண்ட். ஸோ மேஜர் செக் பாயிண்ட் ஏன் அப்படி சொல்லணும்? திஸ் வில் டிசைட் த வெதர் த செல் இஸ் கோயிங் டு டிவைட், வெதர் செல் வில் டிவைட் ஆர் நாட். ஸோ இதுதான் மேஜர் செல் சைக்கிளே டிசைட் பண்ணதுன்னு கூட சொல்லலாம். ஸோ தட் இஸ் வை
G1s is the major checkpoint. Yeah, because it will decide whether the cell will divide or not. Cell divide ஆகதா இல்லையானே இந்த G1s checkpoint தான் சொல்லும். Next is G2 prophase checkpoint. So இது மேஜர்னா இது என்னவா இருக்கும், இது minor checkpoint. So new diagram is complete. New diagram is complete. Yes, and இப்போ ஒன்று நான் பார்க்குறோன்னா, so what is the best specimen to see the cell cycle or to observe the M phase study பண்ணுறதுக்கு which is the best specimen அப்படின்னா, that is the onion root tip cell. So the onion root tip cell that it is best specimen to study the M phase, the mitosis phase. The separate ரெண்டு இருந்து பிரிஞ்சு போகிறது வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு the onion root tip cell தான் is the best suitable specimen to study. So அங்கே just an important information, the onion எவ்வளோ இருக்குன்னா 2n is equal to 16 chromosomes இருக்கும். So you know this will be very much essential. So onionல 2n is equal to 16 chromosomes இருக்கு. Just know this. Okay. Now we will move to the next thing, which is then an additional point in prophase. என்ன அடிஷ்னல் பாயிண்ட்னா, இதுவும் முன்னாடி இருந்த ஓல்டு எடிஷன் ஆஃப் என்சிஆர்டியில் 11th என்சிஆர்டியில் இல்லை, வேற இந்த நியூ எடிஷனில் இருக்குது. என்ன அதுனா இதான். ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, the centrosome which had undergone duplication during the interphase, ஸோ இன்டர்ஃபேஸ் அப்போ centrosome duplicate ஆனது, it begins to move towards the opposite poles, centrosome, and each centrosome radiates out microtubules called asters. The aster fibers அப்படின்றாங்க. So the two aster fibers with spindle fibers இருக்குல்ல, that it forms the mitotic apparatus. என்ன சொல்கிறாங்க, centrosome duplicate ஆகிடுச்சு, it undergoes duplication and interface அப்போ அது வந்து opposite polesக்கு போகுது. It move towards the opposite poles. So if you take ஒரு செல் இருக்குது அப்படின்னா எப்பயும் போகிறது என்ன, சென்ட்ரோசோம் இன்னும் ரெண்டு பர்பண்டிகுலர் பேரல்ஸ் மாதிரி போடும். ஓகேவா. ஸோ இட் அண்டர்கோஸ் டூப்ளிகேட் ஆகி இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த ஆப்போசிட் போல். ஒரு செல் இருக்குன்னா, ஸோ லைக் இங்கே தான் டூப்ளிகேட் ஆகி எல்லா குரோமோசோம்ஸும் இருக்குது அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் அண்ட் ரஃபாக வரைகிறேன் இருக்குது அப்படின்னா, ஸோ டூப்ளிகேட் ஆகி ஆப்போசிட் போல்ஸுக்கு ஒன்று போயிடுச்சு. அண்ட் அங்கே வந்து ஈச் குரோமோசோம் இட் ரேடியேட்ஸ் அவுட், Spider-Man மாதிரி it is radiating out spindle fibers. So that's called microtubules, and that's called aster fibers. So it radiates out microtubules. Those microtubules are called asters அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த microtubules தான் it is called asters. ஓகேவா. ஸோ the two asters இந்த ரெண்டு ஆஸ்டர்ஸும், ஸோ from both sides சொல்கிறது, இந்த ரெண்டு ஆஸ்டர்ஸ் with the spindle fibers கூட சேர்ந்து வர்றது வந்து that it forms the mitotic apparatus. So இது it form the mitotic apparatus form பண்ணுது. ஓகேவா. So this is about the additional point in prophase. Now additional point in prophase check. Now we'll move to the cytokinesis. ஸோ சைட்டோகைனசிஸ் இதுக்கு முன்னாடி அடிஷ்னல் பாயிண்ட் ப்ராஃபஸில் பார்த்தோம், அங்கே ஆஸ்டர்ஸ் ஃபைபர்ஸ்னு இருக்குது. இதே அனிமல்ஸில். பிளான்ஸில் அதே ஒன்றுன்னு பார்த்தோன்னா தோஸ் தட் வி கால் இட் அஸ் அன்ஆஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அன்ஆஸ்ட்ரல் ஃபைபர் ஜஸ்ட் நோ திஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானா அவ்வளோ இல்லை, பட் ஜஸ்ட் நோ இட் ஃபார் இதுக்கும் சேஃப்டிக்காக நோ இட். ஸோ மைக்ரோடியூபிள்ஸ் தோஸ் ஆர் கால்ட் ஆஸ்டர்ஸ். பிளான்ஸில் வந்து இட் இஸ் கால்ட் அன்ஆஸ்ட்ரல் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் சைட்டோகைனசிஸ், ஸோ லைக் ப்ராஃபேஸ், மெட்டாஃபேஸ், அனஃபேஸ், டீலோஃபேஸில் என்சிஆர்டிஸ் என்ன அதில் ஒன்று அடிஷ்னல் பாயிண்ட்ஸ்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. நான் மூவிங் ஆன் டு சைட்டோகைனசிஸில் ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்குது, தட் வி நீட் டு மேக் ஷுர். இதில் இல்லைன்னா யூ வில் கம் அக்ராஸ் அ டேர்ம் கால் ஃப்ராக்மோபிளாஸ்ட். ஸோ என்னது தான் ஃப்ராக்மோபிளாஸ்ட் அப்படின்னா, திஸ் இஸ் த பேரலல், திஸ் இஸ் த பேரல் ஸ்பெல்லிங் கரெக்டாக நினைக்கிறேன். ஓகே, பேரல்னு இருக்குது, தப்பு. சாரி, இந்த ஃப்ராக்மோபிளாஸ்ட் வந்து திஸ் இஸ் கால்ட் barrel shaped spindle fibers. Fragmoplastன்றது என்ன அப்படின்னா, it is a barrel shaped. barrel அப்படின்னா பீப்பாய் சொல்கிறோன்னா, பாப்பாய் இல்லை, பீப்பாய் லைக் இப்படி இருக்கும்.
it will generally be made of wood நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் ரஃப் டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ பேரல் மாதிரி இருக்கும். இந்த மண்டல ஓட்ட போட்டு லைக் லிக்விட் ஆல்கஹால்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது பேரல் மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த செல் as you can see இந்த செல்லை பார்த்தோன்னா சென்ட்ரோசோம் டூப்ளிகேட் இப்படி இருக்குல்ல, பர்பெண்டிகுலரில் இருக்கும் சென்ட்ரியோல்ஸ். ஸோ இது சென்ட்ரோசோம் ஒன்று இஸ் கால்ட் சென்ட்ரியல். அதை வில் லுக் இன்டு லேட்டர். சரி, ஸோ இந்த சென்ட்ரோசோம் வந்து நடுவில் மெட்டாஃபிசிக் பிளேட்டில் நல்லா அரேஞ்ச் ஆகிடும். இப்படி இருக்கும். லைக் டேக்கிங் லைக் 3 குரோமோசோம்ஸ் எடுத்துக்கிறோம் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இது திஸ் வில் சென்ட் அவுட் so this will send out fibers la. So now this looks like a barrel. So idu paatha barrel mari irukla. So this is the barrel shaped spindle fibers then that is called the phragmoplast. So cytokinesis la idu theva. So cytokinesis eppadi animal cell nadakudhu and plant cell nadakudhu appdi solrom. So animal cell that is called the furrow method. So furrow method of cytokinesis. So we are looking at cytokinesis தான் பார்ப்போம், அனிமல் செல் அண்ட் பிளான்ட் செல். ஸோ அனிமல் செல்லு வந்து இட் இஸ் கால்ட் ஃபரோ மெத்தட். ஸோ அது எப்படி நடக்கும் அப்படின்னா அனிமல் செல்லில் வந்து இட் டஸ் நாட் ஹாவ் செல் வால். ஸோ அதனால் அது வந்து இட் நாட் பி தட் மச் வெரி ஸ்டிஃபாலாம் இருக்காது, அவ்வளோ ஸ்ட்ராங்காலாம் இருக்காது, பிகாஸ் இட் லேக்ஸ் செல் வால். ஸோ இப்படி இருக்க செல் வந்து இட் வில் டெவலப் லைக் அ ஃபரோ மாதிரி டெவலப் பண்ணும். சரி, அந்த ஃபரோ மாதிரி டெவலப் ஆகி அது ஸ்டார்ட் டிவைடிங். இன்னும் நான் அடுத்த ஸ்டேஜில் இன்னும் இந்த ஃபரோ வில் டீப்பன் ஈவன் மோர் அண்ட் அல்டிமேட்லி 2 நியூ செல்ஸ் வில் ஃபார்ம். ஓகேவா? ஸோ திஸ் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் நியூக்ளியஸ். அதுக்கான ஓல்ட் நியூக்ளியஸ் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் த ஃபரோ. ஒரு ஃபரோ மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஃபரோ மாதிரி ஃபார்ம் ஆனது அனிமல் செல் இஸ் கால்ட் furrow method of cell division in the cytokinesis. Whereas in plant cell la pathona this is called as the cell plate method. Because it has a cell wall irukku. So let's take a plant cell. The plant, ஸோ இந்த செல் வால் உள்ளுக்கு செல் மெமரி அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா நியூக்ளியஸ் இருக்குது, ஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் டூப்ளிகேட் ஆகிடுச்சு அப்படின்னா உள்ளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இதில் வெசிகல்ஸ் ஆஃப் கோல்கி பாடிஸோட வெசிகல்ஸ் வந்து will start to deposit along the middle of the cell. So middle of the cell just form. So இந்த மாதிரி plate மாதிரி ஃபார்ம் ஆகும். வெசிகல்ஸ் ஆஃப் கோல்கி பாடி will just start to deposit. அதுதான் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் வந்து இட் இஸ் கால்டு தி செல் பிளேட். அண்ட் சூன் அந்த செல் பிளேட் நல்லா டெவலப் ஆகி இட் வில் ரீச் போத் எண்ட்ஸ் ஃப்ரம் இன்சைட் டு அவுட். இங்கே இன்சைட்லேருந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு இதில் எக்ஸ்டெண்ட் ஆகி வால் வரைக்கும் ரீச் ஆகி அண்ட் தட் வில் ஃபார்ம் த மிடில் lamella. Lamella is plural, lamellum is singular. So middle lamellum என்ன இருக்குது அப்படின்னா calcium and magnesium pectate இருக்குது. ஸோ செல் பிளேட் வந்து just form to middle lamellum. செல் பிளேட் வந்து precursor மாதிரி. That will form middle lamellum which is made up of calcium and magnesium pectate. And so since அந்த அனிமல் செல்லை பார்த்தோன்னா it is coming from டிவிஷன் எங்கே நடக்குது, வெளியிலேருந்து உள்ளுக்கு நடக்குதுன்னா it is the centripetal type of cell division. Whereas in plant cell பார்த்தா உள்ளுக்கேந்து டிவைட் ஆகுது செல். ஸோ this will again நம்ம பார்த்தோமே this will again form 2 new cells with its own nucleus. கரெக்டாக? ஸோ உள்ளுக்கேந்து டிவைட் ஆகி வெளில போகுது. ஸோ this is the centrifugal cell division, type of cell division. So this is the cytokinesis. Next significance of meiosis. La adu onnum like 3 points da. Restores the nucleocytoplasmic ratio. First point. Second point vandu have cell repair, and third point will be like continuous growth. So these are the points for significance of meiosis. Significance just these 3 are the main points. So உங்க போர்டில் கேட்டால் கூட இது எழுதுங்க, இதுதான் மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இன் த significance of meiosis.
restores the nucleocytoplasmic ratio, cell repair and continuous growth. Next is, so now we have completed this. Yes, so cytokinesis check. Next is the meiosis. So significance of mitosis பார்த்துட்டோம். next வந்து meiosis. ஸோ ஃபஸ்ட்டு மியோசிஸ் அப்படின்ற பேர் வச்சது யார் பாடி என் தாத்தா தான் பேர் வச்சா அப்படின்ற சொல்கிறேன். மியோசிஸ்ன்ற பேர் வச்சது யாருன்னா ஃபார்மர் அண்ட் மூர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட். ஸோ இது மாதிரி கேட்பாங்க. ஸோ யார் மியோசிஸ் அப்படின்னு பேர் வச்சா அப்படின்னா ஃபார்மர் அண்ட் மூர். லைக் ஒன்று கொஞ்சம் டெப்த்தாக போய் இனிஷியல்ஸ் இது மாதிரி தான் கேட்டாங்கன்னா இஸ் கால் டிபி ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் பேர் வந்து இவர் பேர் வந்து ஜேஇ மூர். ஸோ டிபி ஃபார்மர் அண்ட் மூர் தான் மியோசிஸ்ன்னு பேர் வச்சது. மியோசிஸ் யார் டிஸ்கவர் பண்ணது? மியோசிஸ் டிஸ்கவர் பண்ணது யார் அப்படின்னா மியோசிஸ்ன்னு பேர் வச்சு தாத்தா யார் அப்படின்னா டிபி ஃபார்மர் அண்ட் ஜேஇ மூர். மியோசிஸை டிஸ்கவர் கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா சரியா. ஸோ இதில் பார்த்தோன்னா மியோசைட்ஸ்னு ஒருத்தம் வரும். மியோசைட் அப்படின்னா செல்ஸ் விச் அண்டர்கோ மியோசிஸ், அதான் மியோசைட்ஸ். மியோஸ்போர்ஸ்னு ஒன்று இருக்குது. மியோஸ்போர்ஸ் என்னென்னா செல்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் மியோசிஸ். சரியா. ஸோ மியோசைட்ஸோட, ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், we know that meiosis is called the reduction division. reduction division அப்படின்னா ஹாப்ளாய்டாக இருக்கிறது வந்து டிப்ளாய்டாக இருக்கிறது வந்து will change to haploid number. 2n வந்து n ஆஃப் மாறும். ஸோ தட் இஸ் கால்ட் reduction division because number of chromosomes is getting reduced. 2n number of chromosomes will become half the number, அதாவது n number of chromosomes மாறும். ஸோ that is called reduction division. ஸோ அதனால் what will be the ploidy of meiocytes அப்படின்னு கேட்டாங்கன்னா it will be 2n. it will be diploid. Meiocytes will be diploid. Meiospores are formed from meiosis, so they are the product of meiosis. அப்போ reduction division நடந்து வந்திருக்கு. ஸோ அதனால் meiospores will have haploid number of chromosomes, n number of chromosomes இருக்கும். அண்ட் மைட்டோசிஸில் ஸ்பெசிமென் which is the best specimen பார்த்தோம். ஸோ மியோசிஸில் என்னது அப்படின்னா மியோசிஸில் which is the best specimen to study meiosis அப்படின்னா best specimen எது அப்படின்னா which is the pollen mother cell of maize. just know it 12th standardல இல்லைன்னா about the pollen mother cell எல்லாம் பற்றி 12th syllabusல வரும் உங்களுக்கு. ஸோ பிஎம்சி அப்படின்னா pollen mother cell of maize. ஸோ this is the best specimen to study meiosis படிக்கிறதுக்கு அதுதான். and now just our fun fact. ஸோ இதை ஃபன் ஃபேக்டர்னாலும் எடுத்துக்கலாம், லைக் அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னாலும் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா ஹியூமன் போன் மேரோ செல் இருக்குல்ல, ஹியூமன் போன் மேரோ செல்லில் அட் த அனாஃபேஸ் ஸ்டேஜ் அப்போ there will be only one chromatid in each chromosome. ஸோ ஒரு குரோமோசோமில் ஒரு குரோமேட்டிக் தான் இருக்கும். ஜஸ்ட் நோட் திஸ், அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்ரி திங் இஸ் குட். இப்போ மியோசிஸ் கூட கண்டினியூ பண்ணுவோம். மியோசிஸில் தெரியும், மியோசிஸில் பார்த்தோன்னா மியோசிஸ் 1 அண்ட் மியோசிஸ் 2 இருக்குது. மியோசிஸ் 1 தான் இஸ் ஆக்சுவலி த ரிடக்ஷன் டிவிஷன்றது மியோசிஸ் 1. மியோசிஸ் 2 இஸ் ஜஸ்ட் லைக் மைட்டோசிஸ். ஸோ அது வந்து இட் வில் த ஈக்குவேஷனல் டிவிஷன். ஹாப்ளாய்டாக இருந்தால் ஹாப்ளாய்டாகவே போகும். ஸோ அது ஈக்குவேஷனல் division, just like our mitotic division, like mitosis. Meiosis 2, so meiosis 1 வந்து is a reductional division. meiosis 2 வந்து is like the mitosis மாதிரி தான், சேமாக தான் இருக்கும். ஸோ என்னென்னா இங்கே லைக் ஒரு சின்ன கான்செப்ட் மாதிரி இருக்கு, அது முக்கியம். ஸோ இப்போ நம்மளுக்கிட்ட ஒரு செல் இருக்குது வித் மீ. என்னென்னா இப்போ ஒரு செல் இருக்குது. செல்லில் வந்து இட் ஹேஸ் த நியூக்ளியஸ், அதுக்குன்னு நியூக்ளியஸ் இருக்குது. சரியா. ஸோ அண்ட் இப்போ நம்ம இது வந்து செல் வேணும், இது நியூக்ளியோலஸ்ன்னு வச்சுக்கலாம். திஸ் இஸ் த நியூக்ளியஸ், இது நியூக்ளியஸ். ஓகேவா, இது நியூக்ளியஸ் அண்ட் இது வந்து நியூக்ளியோலஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வி ஹாவ் திஸ் குரோமேட்டிக் மெட்டீரியல், ஃபுல்லாக குரோமேட்டிக் மெட்டீரியலாகவே இருக்குது. ஓகேவா. இது என்ன ஆகும்னா கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் டியூரிங் ப்ராஃபேஸ். அப்போ இது வில் ஸ்டார்ட் டு கண்டென்ஸ்.
கரெக்டாக ஐம் நாட் வரிங் அபவுட் த நியூக்ளியஸ் பற்றி எனக்கு தேவையில்லை. நான் இப்போ இதை பார்க்கலாம். ஸோ கண்டென்ஸ் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா திஸ் வில் ஃபார்ம் த ஒன் குரோமேட்டட் குரோமோசோம்ஸாக நிறைய ஃபார்ம் ஆகும். ஸோ லைக் எக்ஸாம்பிளுக்காக ஐ கேனாட் ட்ரா எல்லா 46 குரோமோசோமே வரையணும். 4 குரோமோசோம் மட்டும் வரைஞ்சிக்கிறேன். 46 4 மட்டும் வரைஞ்சிக்கிறேன். ஜஸ்ட் காமெடி. ஸோ லெப்டோட்டீன் ஸ்டேஜ் அப்போ ஸ்டார்ட் கண்டென்சிங். அந்த கண்டென்சேஷன் ஃபுல்லாக முடியறதுக்கு வந்து லெப்டோட்டீன் ஜைகோட்டின் மெட்டிக் இருக்கும். ஸோ அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா லைக் மியோசிஸில் இருக்கிற ஸ்டேஜஸ் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஸோ நான் படிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ லைக் நியூஸில் பார்த்தா துறைமுகம் ஆகிட்டாங்க, அதுக்கப்புறமா போலீஸ் வந்து விட்டுட்டு போனதில் வச்சு தடயங்களை எங்கே போயிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க வரும். ஸோ அந்த மாதிரி தான் என்னென்னா லாஸ்ட் 0 police detect the diameter. ஸோ லாஸ்ட்டு 0 ஒரு 0 தொலைஞ்சு போச்சு. அந்த 0க்கு போலீஸ் வந்து அந்த டயாமீட்டர் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 0 போலீஸ் டிடெக்ட் த டயாமீட்டர். ஸோ டயாமீட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ தே லைக் நியர்லி டு க்ளோஸ் த கேஸை க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு கிட்ட வந்துட்டாங்க. லாஸ்ட்டு 0 போலீஸ் டிடெக்ட் டயாமீட்டர். ஸோ இந்த லாஸ்ட்டுனா என்ன அப்படின்னா இந்த லாஸ்ட் வந்து ஸ்டேஜஸ் ஆஃப் மியோசிஸில் இது லெப்டோட்டீன், 0 அப்படின்றது ஜைகோட்டீன், போலிஸ் அப்படின்றது பாக்கெட்டீன், டிடெக்ட் இது 2 டி வருது. இதில் எது டயகனசிஸ் எது டிப்ளோட்டீன் அப்படின்னு நான் வச்சுக்கிறதுக்காக இது டின்றது டிடெக்ட். இந்த டிடெக்ட் அப்படின்றது வந்து தட் இஸ் த டிப்ளோட்டீன். ஸோ டிப்ளோட்டீன் whereas diameter dia அப்படின்னு வருதுல, so it's called the diakinesis. so that is up. ஸோ நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக் இருந்தால் நீங்கள் இதில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் படிக்கும்போது எனக்கு எது டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா லெப்டோட்டின் எது வரைக்கும் முடிஞ்சு ஜைகோட்டின் இந்த ஸ்டேஜஸ் ஞாபகம் வச்சுக்கிறது இட் வில் பி. இந்த பேராகிராஃப் மொத்தமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதனால் எனக்கு லெப்டோட்டின் ஸ்டேஜில் எது வரணும் அப்படின்றதுக்காக ஃபோட்டோகிராஃபிக் மெமரிக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா லெப்டோட்டின் ஸ்டேஜ் மட்டும் நல்லா ப்ராக்கெட் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் ஜைகோட்டின் எதில் ஆரம்பிக்கிறது அதை மட்டும் ப்ராக்கெட் போட்டு வச்சுட்டேன். அண்ட் தென் பாக்கெட்டீன் இங்கேருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் பாக்கெட்டீன். அண்டு வந்து டிப்ளோட்டீன் வந்து ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அண்ட் தென் லாஸ்ட்டாக டயகைனசிஸ் வந்து இந்த ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் மியாட்டிக் ஃபேஸ் 1 டயகைனசிஸ் அப்படின்னு ஆரம்பிச்சு மெட்டாஃபேஸ் வரைக்கும் முடியும். ஸோ இதுதான் டயகைனசிஸ். ஸோ இங்கே தான் இப்போ எதுக்கு இது சொன்னேன் அப்படின்னா இங்கே. ஸோ இது லெப்டோட்டீன் ஸ்டேஜில் வரும்போது லெப்டோட்டீன் ஸ்டேஜ் வந்து ஸ்டார்ட் கண்டென்சிங். சரி சொல்லிட்டு ஸ்டார்ட் கண்டென்சிங் இந்த மாதிரி ஆகிடும். இட்ஸ் நாட் வெரி அபவுட் த நியூக்ளியோலசன் தேவையில்லை பதிக்கு. சரி அப்படி இருக்கா. இதில் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தா சில டேர்ம்ஸ்லாம் இருக்கும், எனக்கு படிக்கும்போது சுத்தமாக புரியல. ஸோ அதனால் நான் இப்போ சொல்லிடுறேன். தென் ஐ அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ என்னென்னா 4 இருக்கா. ஸோ லேட்டஸ்ட் டேக் இது வந்து அப்பா கிட்டேன்னு வந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்பாவோட ஃபஸ்ட் குரோமோசோம் வச்சுக்கோ சும்மா ஏதோ. இது அம்மாவோட ஃபஸ்ட்டு, இது அப்பாவோட செகண்டு, இது அம்மாவோட ஃபஸ்ட்டு. இது ஸோ 2த்துலேயும் பாதி வந்துருக்கு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஜைகோட்டின் ஸ்டேஜில் சினாப்சிஸ்னு ஒன்று நடக்கும். சினாப்சிஸ் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக அப்படின்னா இப்போ இப்படி இருக்குது அப்படின்னா ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் பேர் ஆரம்பிச்சு. முன்னாடியே சொன்னேன் அப்பாவோட ஃபஸ்ட்டு குரோமோசோம் அம்மாவோட ஃபஸ்ட்டு குரோமோசோம் தான் இட் இஸ் கால்ட் த ஹோமோலோகஸ் குரோமோசோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ சினாப்சிஸ் அப்படின்றது என்னென்னா இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து இட் வில் ஸ்டார்ட் பேரிங். இந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம் பேர ஆரம்பிச்சிடும். எப்படின்னா இது அப்பாவோட ஃபஸ்ட் குரோமோசோமும் அம்மாவோட ஃபஸ்ட் குரோமோசோமும் பக்கத்தில் வந்துருக்கும். செகண்ட் குரோமோசோம். ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட் 4 எடுத்துனா 4 மட்டும் ஐ எம் ஷோயிங் இட். ஸோ அம்மாவோடது அப்பாவோடது அம்மாவோடது அம்மாவோடது. ஸோ 2 தூரம் சேர்ந்து வந்துடும். இது திஸ் இஸ் கால் த சினாப்சிஸ். ஸோ சினாப்சிஸ் நடக்கும். அண்ட் சச் பேர்டு குரோமோசோம்ஸ் இந்த மாதிரி பேர்டான குரோமோசோம் இருக்குல்ல, இதுதான் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஓகேவா. ஸோ சினாப்சிஸ்ன்றதில் பேர் ஆகும் குரோமோசோம்ஸ். அந்த பேர்டு குரோமோசோம் தான் இட்ஸ் கால்ட் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ரெஸ்பெக்டிவ் குரோமோசோம்ஸ் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர். ஃபஸ்ட்டு குரோமோசோம் எடுத்துட்டோன்னா ரெஸ்பெக்டிவ் ஃபஸ்ட் குரோமோசோம் ஆஃப் ஃபாதர் அண்ட் மதர் தான் அதுதான் இட்ஸ் கால்ட் ஹோமோலோகஸ் குரோமோசோம். அது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம். செகண்ட் குரோமோசோம் ஆஃப் ஃபாதர் அண்ட் செகண்ட் குரோமோசோம் ஆஃப் மதர் 2 சேர்த்து தான் இட்ஸ் கால்ட் இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்.
இந்த மாதிரி எத்தனை ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் இருக்கும் அப்படின்னா 23, பிகாஸ் இப்போ ஆக ஆரம்பிச்சிருச்சு அதனால. ஸோ இது சினாப்சிஸ் நடக்குது. சினாப்சிஸ் நடக்கிறதுனால இது எப்படி ஆகிடும் அப்படின்னா திஸ் வில் பி லைக் அண்ட் இன்னொரு விஷயம் ஆல்மோஸ்ட் ஃபர்காட் என்னென்னா மியோசிஸ்க்கு முன்னாடியே திஸ் வில் பி டூப்ளிகேட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு குரோமோசோம், அதோட டூப்ளிகேட் காப்பி இப்படி இருக்கும். இது இன்னொரு குரோமோசோம், அதோட டூப்ளிகேட் காப்பி இப்படி இருக்கும். இது இன்னொரு குரோமோசோம், அதோட டூப்ளிகேட் காப்பி. ஸோ இப்படி இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும். ஓகேவா? ஸோ now if you look here அப்படின்னா இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ், இது ஒரு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ அன்பேர்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். ஸோ இங்கே அன்பேர்டாக இருக்குது, இங்கே வந்து அன்பேர்டாக இருக்குது. அந்த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தேர் பேர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து பேர் ஆகிடும். ஸோ லைக் இது இன்னொரு குரோமோசோம் எப்படி இருக்குன்னா இது எதுவும் லைக் கரெக்டாக வரையணும்னா ஆக்சுவலாக என்னென்னா இப்படி இருக்குல்ல, இப்படி இருக்குதுன்னா இது ஒன்றுனா அதோட இன்னொரு ஹோமோலோகஸ் குரோமோசோம் வந்து இதுக்கு அடியில் இருக்கும். இப்படி சேர்ந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேர்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ இது பேர்டு ஆகிடுச்சு. ஸோ பேர்டு ஹோமோலோகஸ் குரோமோசோம். ஸோ 4 குரோமோசோம் இருந்தது, அது வந்து இப்போ பேர்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி பேர் ஆகிருக்கு. ஸோ இது பேர் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ். இந்த பேர் ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் தான் வி கால் இட் ஆஸ் அ பைவேலண்ட் ஆர் டெட்ராட் அப்படின்னு பைவேலண்ட் ஆர் டெட்ராட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பைவேலண்ட் ஆர் டெட்ராடில் மேக் இட் கிளியர், ஒரு பைவேலண்ட்டில் தேர் ஆர் 2 குரோமோசோம்ஸ் விச் ஆர் ஆல்ரெடி டூப்ளிகேட்டடாக இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ குரோமேட்டிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 4 குரோமேட்டிட்ஸ் இருக்கும். ஒரு பைவேலண்ட்னா இருக்குல்ல, இதுதான் ஒரு பைவேலண்ட்டில் 2 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு குரோமோசோமே இட் ஹாஸ் 2 குரோமேட்டிட்ஸ். கரெக்டாக? ஸோ அதனால் ஒரு பைவேலண்ட்டில் தேர் ஆர் 4 குரோமேட்டிட்ஸ் அண்ட் தென் 2 சென்ட்ரோமியர். புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒரு பைவேலண்ட் வந்து அதில் 2 குரோமோசோம் இருக்குது அண்ட் ஈச் குரோமோசோம் ஹேஸ் 2 குரோமேட்டிட். ஸோ அதனால் 2 குரோமோசோம்னா 4 குரோமேட்டிட்ஸ், ஒரு குரோமோசோம் 2 குரோமேட்டிட்ஸ். ஸோ அப்போ 2 குரோமோசோம் 4 குரோமேட்டிட்ஸ் இருக்குது. ஸோ 4 குரோமேட்டிட்ஸ், 2 குரோமோசோம் இருக்கிறதுனால 2 சென்ட்ரோமியரும் இருக்குது. 1 குரோமோசோம் will have 2 kinetochores. So 2 chromosomes will have 4 kinetochores. 4 kinetochores இருக்கும். அண்ட் குரோமோசோமில் பார்த்தோன்னா ஒரு ஆமில் பார்த்தோன்னா இது எல்பி இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டி டயக்ராம்லேயே. ஸோ இது வந்து இட் இஸ் கால்ட் டீலோமியர்ஸ்னு இருக்கும். டீலோமியர்ஸ் வந்து அன்வைண்ட் ஆகிறதுக்காக இருக்கும். அண்ட் நான் ஒரு பைவேலண்ட்டில் எவ்வளோ ஆர்ம்ஸ் இருக்குதுன்னு கேட்பாங்க. ஸோ ஒரு ஒன் குரோமாட்டிட் குரோமோசோமில் இருக்குன்னா இது ஒரு ஆர்மு, இது ஒரு ஆர்ம். கரெக்டாக? இது டூப்ளிகேட்டட்னா இது 3rd ஆர்ம் அண்ட் 4th ஆர்ம். ஸோ ஒரு டூப்ளிகேட்டட் குரோமோசோம் தேர் ஆர் 4 ஆர்ம்ஸ். ஸோ அப்போ 2 குரோமோசோம் வந்ததுன்னா 8 ஆர்ம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பைவேலண்ட்டில் 2 குரோமோசோம்ஸ் டூப்ளிகேட்டட் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இட் ஹேஸ் 8 ஆர்ம்ஸ். 8 ஆர்ம்ஸ் இருக்குது. 8 ஆர்ம்ஸ் இருக்கிறதுனால ஈச் ஆர்ம் வில் ஹாவ் அ telomere. Each arm will have a telomere. So there will be 8 telomeres as well. 8 telomeres இருக்கும். ஸோ telomeres எதுக்காகனா அன்வைண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் இட் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் என்சிஆர்டிலே இருக்குது. பயோவேலண்ட் ஃபார்ம் ஆகிறது அண்ட் என்சைம் மீடியேட்டட் ரியாக்ஷன் எது, ப்ராசஸ் எது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் வில் பி பேக்கெட்டிங்கில் தான் ரீகாம்பினேஸ் என்சைம் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால் கிராசிங் ஓவர் நடக்கும். டிப்ளோட்டினில் எக் ஷேப் ஸ்ட்ரக்சர்ஸ் சினாப்டோனிமல் காம்ப்ளெக்ஸில் டிசால்வ் ஆகி கிராசிங் ஓவர் நடந்து முடிச்சுட்டு டெர்மினலைசேஷன்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி கயாஸ்மெட்டா ஃபார்ம் ஆகும், டயகானசிஸ் டெர்மினலைஸ் ஆகும்.
அண்ட் அது மாதிரி எல்லாமே எவ்ரிதிங் இஸ் ஆல்ரெடி கிவன் இன் என்சிஆர்டி. ஹேவ் ஜஸ்ட் ஸ்மால் இன்னும் ஒரு கொஷின் இருக்குது. லைக் என்ன கொஷின்னா, ஸோ முடிஞ்ச சொல்லுங்கள். ஸோ சப்போஸ் ஒரு செல்லில் வந்து ஐ ஹேவ் 20 குரோமோசோம்ஸ் இருக்கிற ஒரு செல் இருக்குது. ஸோ எவ்வளோ பைவேலன்ஸ் இருக்கும்? ஒரு செல்லில் சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல்லில் 20 குரோமோசோம்ஸ் இருக்குது. சரியா, 20 குரோமோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த செல்லில் மியோசிஸ் அப்போது, அதாவது ப்ரோஃபேஸ் 1 அப்போது எவ்வளோ பைவேலன்ஸ் ஆர் எவ்வளோ டெட்ராச் ஃபார்ம் ஆகும்? there will be 10 bivalents because 2 குரோமோசோம்ஸ் சேர்ந்து ஒரு பைவேலண்ட் ஃபார்ம் ஆகுது. 2 குரோமோசோம்ஸ் சேர்ந்து ஒரு பைவேலண்ட் ஃபார்ம் ஆகுது. ஸோ 20 குரோமோசோம்ஸ்னால் எல்லாம் சேர்ந்து there will be only 10 bivalents formed. 10 bivalents ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ ஹியூமன்ஸில் சொல்லுங்கள். ஹியூமன்ஸில் we have 46 குரோமோசோம்ஸ் இருக்குது. ஸோ அப்போ எத்தனை பைவேலன்ஸ் இருக்கும்? 23 பைவேலன்ஸ். குட், சூப்பர். ஸோ தென் இன்னொரு பாயிண்ட், இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய பாயிண்ட், நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, மற்றபடி மியோசிஸ் 2 everything easy. Now moving on to the summary section. So meiosis check. Now summary செக்ஷனில் போகிறோம். ஸோ என்சிஆர்டி எடுத்துக்கோங்க. என்சிஆர்டியில் பார்த்தோன்னா மியோசிஸ், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மியோசிஸ்க்கு அப்புறமா ஐ திங்க் சம்மரி கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா சம்மரிலே எங்கெங்கே உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் இருக்கோ அது அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் த மோர் நம்பர் ஆஃப் டைம்ஸ் யூ ரிவைஸ், நீட் அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உங்கள் எழுதுறதுக்கு அட்டென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா, சம்மரியில் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ் அப்படின்றது ருடால்ஃப் விர்ச்சோவ் கொடுத்தது. ஸோ லைக் செல்லில் படிப்பீங்க. ஸோ அதை வந்து இங்கே எழுதி வச்சுக்கோங்க. பிகாஸ் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் டு ரீகலெக்ட் அண்ட் ரீகால். ஸோ ருடால்ஃப் விர்ச்சோவ் 1855 இந்த செல் தியரி அப்போ இது கொடுத்தாரு, செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். ஸோ ஜஸ்ட் மேக் அ நோட் இந்த சம்மரி செல்ஃப் படிக்கும் போது ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது ருடால்ஃப் விர்ச்சோவ் கொடுத்தது. அண்ட் தென் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட், இது புது என்சிஆர்டிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னென்னா, it is during the G1 phase is the period when the cell grows and carries out the normal metabolism carry பண்ணுது. most of the organal duplication, most of the organal, most தான், not all the organal கிடையாது, most of the organal duplication occurs during this phase. என்ன phase? G1 phase அப்போ தான் நடக்கும். ஸோ தட் இஸ் வை முன்னாடியே பார்த்துருப்போம், செல் சைக்கிளில் G1 ஃபேஸில் தான் ஆர்கனல் டூப்ளிகேஷன் எழுதியிருப்போம். ஓகே, பட் ஆனால் சென்ட்ரியல் டூப்ளிகேஷன் அடுத்த ஃபேஸ் சப்சீக்வெண்ட் ஃபேஸஸில் தான் நடக்கும். பட் ஆர்கனல் மோஸ்ட் ஆஃப் த எல்லாமே கிடையாது, ஆல் ஆர்கனல் கிடையாது, நிறைய அதிகபட்சமான ஆர்கனல் டூப்ளிகேஷன் இட் அக்கர்ஸ் டியூரிங் த G1 ஃபேஸ். ஸோ சம்மரியில் பார்க்க இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய பாயிண்ட் இது. சம்மரி இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட். சரியா? ஸோ ஆஸ் யூன் அஸ் யூ ஃபினிஷ் ஒரு சாப்டர் முடிச்ச பிறகு அதை சம்மரியும் படிச்சு பாருங்க. சம்மரி வந்து ரொம்ப முக்கியம். பிகாஸ் இன்டெக்ஸ்ட் லெசனுக்குள்ளே கொடுக்காதையும் சம்மரியில் தான் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 12th டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரிப்ரடக்டிவ் ஹெல்த் சாப்டரில் சம்மரியில் கொடுத்துருப்பான் இன்ஃபர்டிலிட்டிக்கு. என்னென்னா, இஃப் மோர் தென் 2 இயர்ஸ்க்கு மேலே அன்ப்ரொடெக்டட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணியும் 2 இயர்ஸ்க்கு மேலே கன்சீவ் ஆகலை அப்படின்னா only then the couples said to be infertile அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோர் தென் 2 இயர்ஸ் அப்படின்றதெல்லாம் அது ஃப்ரம் த நீட் பாயிண்ட் ஆஃப் வியூ அதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் சம்மரில் தான் கொடுத்துருப்பான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சம்மரி மேக் ஷோர் தட் ஆஃப்டர் லெசன் முடித்த பிறகு மேக் ஷோர் இதை டேக் அ கிளான்ஸ். பிகாஸ் உள்ளுக்கு படித்தது கொஞ்சம் புதுசாக படிக்கிறதுக்கெலாம் சம்மரியில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இது இம்பார்ட்டன்ட், இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது சம்மரி இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ சம்மரியில் பார்த்தது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனல், மோஸ்ட் தான், எல்லாம் கிடையாது, மோஸ்ட் ஆர்கனல் டூப்ளிகேஷன் இருக்குது G1 ஃபேஸில். ஸோ இதான். அண்ட் ஜஸ்ட் எம்ஃபசைஸ் பண்ணிக்கோங்க, G2 ஃபேஸ் தான் இட் இஸ் a period of cytoplasmic growth. சைட்டோபிளாசம் க்ரோ ஆகிறது வந்து மோஸ்ட்டாக G2 ஃபேஸில் தான். இது நம்ம முன்னாடியே செல் சைக்கிளில் இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸோ டேக் அ லுக் அட் தட் ஆல்சோ. ஸோ சம்மரியும் பார்த்துட்டோம். ஸோ தஸ் வி கம் டு த எண்ட் ஆஃப் த சாப்டர், செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். ஸோ இதுக்கான கொஸ்டின்ஸ் உடனே லெசன்ஸ் ஆஸ் சூன் அஸ் யூ ஃபினிஷ் லெசன்ஸ் முடிச்ச பிறகு இருக்கிறவங்க கிட்ட என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல,
ஃபேமஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், ஊர் பேர் தெரியாத கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், எல்லாமே இன்ஸ்டியூட் பேரில் இருக்குல்ல, என்ன கொஷின்ஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ படிக்கிறீங்கன்றது தான் இருக்குது. இன்ஸ்டியூட் சேர்ந்தாலும் நோபடி கேரண்டிஸ் இந்த இன்ஸ்டியூட்டில் போய் சேரு, உனக்கு கண்டிப்பாக நீட்டு கன்ஃபார்ம் ஆகிடும், கண்டிப்பாக எடுத்து கொடுத்துருவோம் அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் சேர்ந்தாலும் அங்கே போய் படிக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த MCQs நெக்ஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். MCQs ஆர் கொஷின்ஸ் ரிலேட்டட் டு திஸ். So check that also. So cell cycle and cell division chapter, just quick glance open this. Then the summary. Thank you guys. So hi guys, I think இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்பப்போ எது படிக்கிறீங்களோ அப்பப்போ அதுக்கான ப்ராப்ளம்ஸ், சம்ஸ், ஈக்குவேஷன்ஸ், ஃபார்முலாஸ் என்னென்ன இருக்கோ அதை அப்பப்போ படித்து முடிச்சுருங்க. டோன்ட் கீப் இட் அட் த லாஸ்ட்டில் இட் வில் பி வெரி ஹெக்டிக். ஸோ அப்போ எது எப்பப்போ அப்பப்போ படித்து முடிச்சிருங்க ஃபுல்லாக. அண்ட் முடிச்சிட்ட பிறகு மேக் ஷூர் ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், மேக் ஷூர் தட் ஆஃப்டர் யூ ஃபினிஷ் லெசன் முடிச்சிட்ட பிறகு அதுக்கான கொஷின்ஸ் MCQ போட்டே ஆகணும். அண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் போர்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து பாருங்கள். அதில் என்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, லெசனில் இந்த கொஷின் பேப்பர்ஸ் நிறையா மேகசின்ஸில் இருக்குது, இந்த மாதிரிலாம் அதிலே கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தட் யூ வில் நோ வாட் எக்ஸ்பெக்ட். CBSE அதுக்கு கொஷின் பேங்க் மாதிரி நிறையா போட்டிருக்காங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இஃப் யூ ஃபவுண்ட் திஸ் மோர் ஹெல்ப்ஃபுல், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இது இட் டேக்ஸ் மோர் எஃபர்ட் டு மேக் அ வீடியோ அண்ட் ப்ளீஸ் டூ லைக் இட். இட் மோட்டிவேட்ஸ் மீ டு மேக் மோர் சச் வீடியோஸ் ஃபார் யூ. அண்ட் நெக்ஸ்ட் டாபிக், உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக் என்ன தேவை, உங்களுக்கு எது தெரிஞ்சுக்கணும், எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் ஐ கேன் மேக் அ வீடியோ ஆன் தட் டாபிக் நெக்ஸ்ட். So like, share and subscribe. This is Jay Ganesh. Bye.